ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனசுகி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான பன்னீர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே அன்னாச்சி பூ, ஏலக்காய் 2, லவங்கம் 4, பட்டை 1, அப்புறம் பிரிஞ்சால் இலை 1 இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கல்லுப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்ட் உப்பு சேர்த்தனாலும் சேர்த்திக்கலாம். அது கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் அடி பிடிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கலந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதுதான் சரியான பதம். இது கூட வந்து 15 பல் அளவுக்கு முந்திரி பருப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கெட்டியாக கிரேவி வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஒரு அளவுக்கு குழம்பு மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நான் 4 சின்ன துண்டு பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். இனிப்புக்காக நீங்கள் வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை கரும்பு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன துண்டாக கட் பண்ணிட்டேன். இந்த பன்னீரை சேர்த்து விட்டு அது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். இதை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா கொதி வந்தாலே போதும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண மல்லித்தலை தூவி விட்டு அவ்வளோதான். அதை கலந்து விட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக வந்துருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.